நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கடை வாடகைக்கு கூட 18% ஜிஎஸ்டி அமலாக இருக்கு. இந்த நாட்டில் வாழ்றதுக்கு இனிமேல் நாங்கள் கண்ணை திறந்தே வாழ முடியாது பொழுது, எதையுமே பார்த்துட்டு வாழ ஒரு தகுதியற்ற நாடா இந்தியா வருதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இன்றைக்கு வணிகத்தில் ஏறக்குறைய ஒரு 56% வணிகத்தை ஆன்லைன் வணிகங்களும் கார்ப்பரேட் வணிகங்களும் கைப்பற்றிவிட்டது. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே மண்ணின் வணிகர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். தங்களுடைய வாழ்வாதாரத்தை தொலைத்து ஏதோ ஒரு விதத்தில் சுய கௌரவத்தோட சுய மரியாதையோட வாழ்ந்து விட முடியாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் தான் இன்னைக்கு வணிக சமூகம் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க கட்டுற வாடகை கூட ஒரு 18% ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு மோசமான துக்ளக் தர்பாரை அரசு எடுத்திருக்கு. எந்த வித ஒரு கலந்தாய்வும் இல்லாம சரக்கு மற்றும் சேவை வரியில வாடகைக்கு ஒரு 1800 ரூபாய், அதாவது ஒரு 10,000 ரூபாய் வாடகை இருக்க கடைக்கு ஒரு 1800 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டுங்க, 12% ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படின்ற ஒரு மோசமான சர்வாதிகார முடிவை அரசு எடுத்திருக்கு. இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு எந்த பகுதியில் போனாலும் 10,000 ரூபாய்க்கு குறைந்த வாடகையே கிடையாது. நான் சொல்றது கிராமப்புறத்தில். நகரப்புறத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10க்கு 10 கடை கூட 20,000 30,000 வாடகை. அப்போ அரசு எதை நோக்கி பயணிக்குது? சிறு வணிகமே இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமா கார்பரேட்கள் தான் இந்தியா வாழணும், ஏன்னா அவங்க ஆண்டுருவாங்க. ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், டிமார்ட் போன்றவர்களா இருக்கட்டும், அவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா கார்பரேட்களுக்கு அரசு வரி. அப்போ இந்த 18% வரியை யாரு கட்டுவா? வாடகை இருக்கவங்க கட்டுவாங்களா? கடையோட ஹவுஸ் ஓனர் கட்டுவாங்களா? ஒருபோதும் கடையோட ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி விஷயத்த பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கப்பா, அரசாங்கம் 18% ஜிஎஸ்டி போட்டுச்சுப்பா, அந்த ஜிஎஸ்டியை சேர்த்து எனக்கு வாடகை கொடுத்துரு அப்படின்ற ஒரு முடிவை தான் ஹவுஸ் ஓனர்ஸ் எடுப்பாங்க. ஏறக்குறைய 95% வாடகையில தான் கடை நடத்துறாங்க. அந்த சொந்த கடையில தொழில் செய்யறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி இல்லாம அப்படி வரி கட்டுறதா மட்டும் என்ன பண்ணுவாங்க, வாடகை குறைச்சி கட்டுவாங்க. இப்ப வணிகர்களை இது மாதிரி தவறா சிந்திக்க வைக்கிறது யாரு? அப்ப 18% சொல்லிடுவாங்களா? 10,000 ரூபாய் வாடகைன்னா 1000 ரூபாய் வாடகைன்னு போடு அப்படின்வாங்க. அப்போ இந்த ஒரு முறையற்ற வணிகத்தன்மையை கொண்டு வரதுக்கு அரசியா துடிக்குது. 18% வாடகைக்கு ஜிஎஸ்டி போடணும்னு சொல்ற இந்த விஷயத்தை கொண்டு வந்தது யாரு? அப்போ இதுக்கு எதிராக பேச வேண்டிய மாநில அரசியா இதுவரையும் பேசாம இருக்கிறாங்க. நீட்டுக்கு தொடர்ந்து எதிர்க்கிறோன்றாங்க, ஹிந்தி திணிப்புக்கு தொடர்ந்து எதிர்க்கிறோன்றாங்க, என்னைக்குமே ஒரு மாநில சுயாட்சி வேணும்னு சொல்றாங்க. அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில்ல இது போன்ற ஒரு மோசமான விஷயத்தை மத்திய அரசு திணிக்கும் போது ஒரு எதிர்ப்பு குரல் கூட ஏன் எதிர்ப்புல? கொஞ்சம் சாதாரண யோசிச்சு பாருங்க, ஊடகங்களை யோசிச்சு பாருங்க. 18% ஜிஎஸ்டி கடைக்கு வாடகை போது கேட்கும் போதே நமக்கே ஒரு நகைச்சுவையா இருக்கு. ஏற்கனவே சாப்பாட்டு பொருளுக்கு வரி வேண்டாம்னாங்க, அப்புறம் அரிசிக்கு வரி போட்டாங்க, எல்லாத்துக்கும் வரி 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 வரின்னா அப்போ வாழ்றதுக்கே வரி போடணுமா? அப்போ இனிமேல் ஒரு தனி நபர்னா கூட வரி போடணுமா? போடுங்க ஜிஎஸ்டி. ஏன்னா வரி வசூல் இல்லாம எதுவுமே இயங்காது, அதுல மாற்று கருத்து கிடையாது. அரசாங்கம் மக்கள்கிட்ட வரி வாங்கி தான் பயணிக்கணும். ஆனா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விஷயம் இருக்குல்ல, ஒரு 3% போடுங்க, ஒரு 2% போடுங்க. 18% அது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? அப்ப என்ன பண்ண முடியும்? வாடகை கட்ட முடியாது. ஏற்கனவே சொத்து வரி உயர்ந்துச்சு, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு, சொத்து வரி உயர்ந்துச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்துச்சு, அடிப்படை தொழில் வரி உயர்ந்துச்சு. இதே தொழில் வரி உயர்வுக்காக போன மாசம் நான் இதே பிரஸ் மீட் கொடுத்தேன், சொத்து வரி கொடுத்திருக்கோம். அப்போ எல்லாமே உயர்ந்துட்டு வரும்போது அப்ப வாடகைக்கு ஒரு 18% அப்போ வியாபாரம் செய்யறவங்க எங்க தான் போவாங்க? சரி 18% தான் போடுறோம். சரி, இந்த வணிகர்களை வாழ வைப்பதற்காக இந்த அரசு இதுவரை ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கா? எங்க ஆன்லைன் வியாபாரத்திலையும் கார்பரேட் வியாபாரத்திலையும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கோங்க. அந்த ஆன்லைன் கார்பரேட்டுக்கு அதிகமா வரி போடுங்க. நாங்க 10 ரூபாய் விற்கிற பொருளை அவன் 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க, பொதுமக்கள்லாம் அதனால ஆன்லைன் கார்பரேட் வணிகத்துக்கு மாறுறாங்கன்னு தொடர்ந்து கூக்குரலிட்டு இருந்தாலும் என்னைக்காவது அரசு அதை பற்றி ஒருபோதாவது சிந்தித்து இருக்கிறதா? என்னைக்குமே சிந்திச்சது கிடையாது. வரிய கொடு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் மேல உட்காந்துக்கிறாங்க. மாசம் பல லட்சங்கள் சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு கலநிறவை என்னன்னு தெரியுமா? ஒரு சிறு வணிகன் எப்படி இந்த கார்பரேட் வணிகம் பண்றான்னு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எத்தனை வணிகர்கள் நீ பிளாட்ஃபார்ம் வந்து கடை வச்சிருப்பாங்க. போய் சாலையோரங்கள்லாம் பாருங்க. பெரிய பெரிய டாடா ஏஸை நிறுத்தி காய்கறி கொட்டி வியாபாரம் பண்ணாலும் யாரு? எங்களை மாதிரி வியாபாரம் பண்ண முடியாம கடையை காலி பண்ணிட்டு வர வழியே இல்ல, பிளாட்ஃபார்ம் தான் வியாபாரம் பண்ணுவோம். ஏன்னா அப்பதான் கடை வாடகை இருக்காது, கரண்ட் பில் இருக்காது, சொத்து வரி இருக்காது. அப்போ ஒட்டுமொத்த வணிக சமுதாயத்தை தெருவில் நிக்க வைக்கிறது யாரு?
அரசு தானே நிக்க வைக்குது. அப்ப கார்பரேட் மட்டும் தான் கடைகள்ல நியாயமா வியாபாரம் பண்ணணும், இந்த மண்ணின் வணிகர்கள் ரோட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு மோசமான விஷயத்தை அரசு எடுத்திருக்கு. அரசு தயவு செய்து இந்த கடைக்கு வாடகை அப்படின்ற வரியை திரும்ப பெறணும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் போடுங்க, ஒரு 2% போடுங்க, 3% போடுங்க, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் வரி 20% 18% போடுங்கன்னா நாங்க எங்க தான் போய் நிக்கிறது? நாடு முன்னேறிச்சுன்ட்டு ஒரு செயற்கான விஷயத்தை நீங்க போடாதீங்க. நாடு ஒருபோதும் முன்னேறல. என்னைக்கு முன்னேறும்? பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆயிட்டு இருக்கான், ஏழை மேலும் ஏழை ஆயிட்டு இருக்கான். அம்பானியோட சொத்து மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கு, அதானியோட சொத்து மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கு. அமேசான் உலகத்துல ஒரு மிகப்பெரிய நிறுவனமா உருவெடுக்குது, பிளிப்கார்ட் உருவெடுக்குது. உங்க அண்ணாச்சிங்களாம் எங்க போனோம்? உங்களை நம்பி, இந்த மக்களை நம்பி, இந்த அரசை நம்பி சுய கௌரவத்தோடு சுய தொழில் செய்கின்ற வணிகர்கள் எங்க போனாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காங்களா? என்றைக்குமே எல்லாமே சொல்லுவாங்க. நிறைய பேர் நிர்மலா சீதாராமன் கூட கலாய்ப்பாங்க, ஊறுகாய் மாமி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த கடைசியில நாங்களும் அதான் சொல்லணும் பொழுது, ஊறுகாய் மாமி என்ன செய்வாங்க? ஊறுகாய் மாமி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. உட்காந்து ஒருத்தர் கோயம்புத்தூர் கூட உங்களுக்கு ஒரு நிகழ்வு அதை கண்டிச்சு கூட நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது பன்னுக்கு 5%, அது உள்ள ஜாம் வச்ச 18%. இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை கடைசியில் அவனை தான் காலில் உள்ள வச்சாங்க. ஓகேங்களா? அது போல ஒரு சர்வாதிகார தன்மையோட இந்த அரசை நடத்துனீங்கன்னா இந்தியா ஒருபோதும் வல்லரசாக. எப்படி பிரிட்டிஷ்கார இந்தியாவை ஆண்டானோ அந்த மாதிரி ஒட்டு மொத்தமா வணிகத்தை தூக்கி ஃபாரின் கையில கொடுக்க போறீங்க, அந்நிய மூலங்கள்கிட்ட கொடுக்க போறீங்க. மண்ணின் வணிகளை இப்படி வட்டியை போட்டு நீ கடைசியில ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோக்கும் போய் வேலை செய்ய, அவனுக்கு நீ மூட்டை தூக்கு, ஒருபோதும் சுயமா சிந்திச்சிடாத அப்படின்ற எல்லைக்கு தான் மாநில அரசு கொண்டு போகுது, மத்திய அரசு கொண்டு போகுது. அதுக்கு மாநில அரசு துணை நிற்குது. ஏன் மாநில அரசு குற்றம் சொல்றேன்னா, ஒரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சில கூட்டி தான் இங்க இருக்க மாநில நிதி அமைச்சரும் நிதி செக்ரட்டரியும் போய் தான் இந்த முடிவுகளை எடுக்கிறாங்க. அப்போ அங்க ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க? மாநில அரசு என்ன நினைச்சுக்குது? எங்களுக்கு ஒரு வியாபார சங்கம் இருந்தா போதும், அவங்க எப்பவுமே எங்களுக்கு ஜாலரா தட்டுவாங்க, அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா போதும், வணிகனுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு மோசமான விஷயத்த மாநில அரசு பண்ணுது. அவர்களுக்கு என்ன, நாடு அமைதியா இருக்குது, நாடு எப்படி இருக்கு, மும்மாறி பொழுதுதான், எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு ஷோ காட்டுற ஒரு அரசாக மாநில அரசு இருக்குதோ நினைக்கிறோம். இல்லைன்னா இதுக்கு எதிர்த்து முதல் கொள்கை இருக்க வேண்டியதுங்க. நீட்டுக்கு எதிராக ஒரு செங்கலை தூக்கி எவ்வளவு பெரிய விஷயங்களை உதயநிதி பண்ணார் உங்களுக்கு தெரியும். ஏன் இதுக்கு எதிராக பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்திக்கு எதிராக அவ்வளவு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஒரு இந்தி நீட்டுன்னு சொல்லி வந்து மக்களை திசை திருப்புற இவர்கள் இது போன்ற ஜீவாதார பிரச்சனைக்காக, மண்ணின் வணிக பிரச்சனைக்காக ஏன் பேச மாட்டேன்றாங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். இதை தயவு செய்து பொதுமக்களுக்கு கொண்டு போகணும், அரசுக்கு கொண்டு போகணும், மத்திய சர்க்காருக்கு போகணும். இல்லைன்னா மீண்டும் ஒரு அடிமை தேசமாக தான் இந்தியா மாறும். இந்த 18 வரி விதிப்பை திரும்ப பெறவில்லை என்றால் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் அடுத்தடுத்து ஒட்டுமொத்த வணிக சமூகத்தை கூட்டி நாங்கள் எடுக்க முன்வரோம். அப்படி இல்லைன்னா சொல்றீங்க, நீங்களாம் நாட்டை விட்டு போயிருங்க, நீங்களாம் இங்க வாழ தகுதியற்றவர்கள், யாருமே வணிகம் செய்யாதீங்க, ஒட்டுமொத்த வணிகத்தையும் நாங்கள் அம்பானிக்கும் அமேசானுக்கும் பிளிப்கார்ட்டுக்கும் கொடுத்துடுறோம், அந்நிய முதலாளிகள் கொடுத்துடுறோம், நீங்க எல்லாம் உங்களுக்கு வேலை செய்து டிக்ளேர் பண்ணிருங்க, சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வந்துருங்க. வந்துச்சுன்னா நாங்க எதுவும் கேள்வி கேட்க போறதில்ல. ஜனநாயக நாட்டில் இது போன்ற அநியாயங்கள் நடக்கும் போது கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை. எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பது உங்களது கடமை. அப்படி பதிலளிக்கனா அதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். மோடி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்க்கப்படுகிறார். இது போன்ற விஷயங்கள் நினைச்சா அவர் ஒரு துர்க்ளக் அரசு நடத்தும் ஒரு அரசாக தான் அவர் பார்க்கப்படுவார். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம்.